अच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे सञ्चतुष्पदे ॐ शान्तिः शान्तिः शान्तिः। यदि घोरं यदि क्रूरं यदि पापं तशान्तं तशिवं सर्वमेव समस्तु नः। வேதகோஷம் வேதகோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் மெல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ உரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவை யாவும் செய்ய யாரோ உரியவரோ அவரடி தேடி தேடி நாதம் போத சாந்தி சாந்தியடா जाय प्रसख्य सायिने नमो वयं वै श्रवणाय गुर्मगे समे कामाङ्गा महामायमर्घ्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः यो वेदां ब्रह्मणो वेदामृतेनां प्रजां पुरीं तस्मै ब्रह्मचक्रमाकीर्तिं प्रजां वदो விஷயத்தை சொன்னேல நாதன் சார் என்ன சொன்னார்? நாதனை பார்த்து பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. மாமியை பார்த்து எடுத்து சொன்னேன். நான் சொன்னது மாமிக்கு கட்டோட பிடிக்கல. காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. தெரிஞ்சது தானே அந்த மாமி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டான்னு ஏற்கனவே நான் சொன்னேனே. அவ சுபாவமே அப்படிதான். இனிமே பூஜை பண்ண எங்க ஆத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா. எதிர்பார்த்ததுதான். மரியாதையா அசோக கொண்டாந்து ஆத்துல விட்டுருங்கோ, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டா. இது என்ன அக்கிரமமா இருக்கு? இவாத்த புள்ளையாண்டா இவா கிட்டக்க சொல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருவோம். போலீஸ் நம்மள விசாரிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? இந்த பாரு, இந்த மாமி இப்படி பேசுறப்போ இவனை இனிமே இந்த ஆத்துல வச்சுக்கிறது தப்பு. அவன் வந்த உடனே முதல்ல இதை பத்தி பேசணும். சரி. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? நீ இல்லாத குறைதான் அவளை போட்டு வாட்டுறது. காய் கணீர நேரம் வந்தா கிளையில இருந்து தானா கீழே விழுந்துரும். அதுக்காக கிளை வருத்தப்பட முடியுமா? அப்படி கீழே விழுறது இயற்கை, அதுக்காக வருத்தப்படுறது செயற்கை. உங்க அப்பாட்ட பேச டைம் கிடைக்கல, உங்க அம்மாட்ட தான் பேசினேன். நீ குருகுல வாசம் பண்ணி இந்த ஆத்துல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, அதனால உடனே உங்க ஆத்துக்கு அனுப்ப சொன்ன. அப்படி அவ வற்புறுத்துறதுல எந்த நியாயமும் இல்ல. நீ போகலன்னா போலீஸ் வந்து இவர் மேல ஆக்ஷன் எடுக்குமா? மிரட்டி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் மிரட்டல, சொன்ன அவ்வளவுதான். இது பாருப்பா, உங்க அப்பா அம்மா இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கா. அவளை பகைச்சுண்டு எங்களால இருக்க முடியாது. கொஞ்சம் நீயே நிலைமையை புரிஞ்சுட்டு உங்க அதுக்கு கிளம்பி போயிட. உங்க பயம் நேக்க புரியுது. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்படாது. நான் என் அம்மாவை போய் பார்த்து பேசிட்டு வரேன். மாமி, மாமி. இருக்கேன். எங்க இருக்கே? இங்க இருக்கேடா. எனக்கு மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அர்ச்சனை தட்டை ரெடி பண்ணுங்க. அப்படியே மாடியில பர்ஸ் வச்சிருக்கேன், போய் எடுத்துன்னு வந்துருங்க. எனக்கு இது நல்லா இருக்கா பாருங்க. பர்ஸ் எடுத்துன்னு உங்க டைம் ஆறுது. அசோக், அசோக், மாமி என் குழந்தையே வந்துட்டா. வாடா கண்ணா, வா வா வா, உட்கார் வா. மாமி
அப்ப அந்த அர்ச்சனை தட்டுல ரெடி ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதுக்கு கோயிலுக்கு போகணும்னே? என் குழந்தை கிடைக்கணும் தானே. பாருங்க, அவனே வந்துட்டான். இனிமே எனக்கு கோயிலுக்கு போகணும். நீ உட்கார்றா கண்ணா, உட்காரு. நின்னுட்டே இருக்கல, அவனுக்கு சாப்பிடாதா கொண்டு வாங்க. என்னடா கண்ணா குடிக்கிற? காஃபி எடுத்துட்டு வாங்க, காஃபி. சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உட்காருடா கண்ணா, நீ உட்காரு. நீ ஏதாவது சொல்லிட்டு இருப்ப, உட்காரு. ஐயோ, எத்தனை நாளாச்சுரா உன்னை பார்த்து. எப்படிமா இருக்க? ஒரே ஒரு குறை மட்டும் இல்லைன்னா நான் எப்பவுமே ராணி தாண்டா. அப்பாவும் உன்னை அப்படி பேசியிருக்க வேண்டாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இது தெரியும், பகவத்கீதையில் வருது. படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று பிரிண்ட் பண்ணி நிறைய பார்த்துருக்கேன் நான் கூட. அதில் இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் எழுதி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு ஆரம்பித்து சிலதெல்லாம் எழுதி இது பகவத்கீதைன்னு அத்தாரிட்டி கோட் பண்ணியிருக்காங்க. அது தப்பு. அது பகவத்கீதையில் அந்த மாதிரி சொல்லப்படலை. அது ஒருவேளை அவங்க பகவத்கீதைக்கு அவங்க இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் கீதைன்னு எடுத்துட்டாங்கன்னா அதில் இந்த மாதிரி சொல்லப்படலை. அது பகவத்கீதைன்னு அவங்க போட்டிருக்கிறது தப்பு. அது அவங்களுடைய ஒரு இதுவாக இருக்கலாம், இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கலாம். நடந்து முடிஞ்சதை நம்மளால மாற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி நடக்க போறத 100% என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது. உன் வாய் பேசுறது எதுவுமே என் வயத்துக்கு புரிய மாட்டேங்கிறதுடா. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என் வயிறு பத்தி எரியறதுடா. வாட் cannot be cured must be endured. குணப்படுத்த முடியாததை சகிச்சுண்டுதாமா இருக்கணும். நீ சாம்பு சாஸ்திரிகளாத்துல தங்கியிருக்கியாமே, நம்ம ஆத்துல இல்லாத வசதி அவாத்துல என்னடா இருக்கு? நேக்கு ஒரு ஆச்சாரியர் தேவைப்பட்டார் குருகுல வாசம் பண்றதுக்கு. அதனால அவரை என் குருவா ஏத்துண்டு அவர் ஆத்துல இருந்து குருகுல வாசம் பண்றேன். அத நம்ம ஆத்துல இருந்தே பண்ணலாமே. அம்மா, குருகுல வாசம்னா குருவோடவே இருந்து அவருக்கு சுசுஷ பண்றதுன்னு அர்த்தம். என்னடா லோகம் முன்னோக்கி போறச்ச நீ பிடிவாதமா பின்னோக்கி போறேங்கிற? இப்போ நாம கார்ல போகும்போது தப்பான ரூட்ல ரொம்ப தூரம் போயிட்டோம். எதிரில வேற வழியே இல்லைன்னு வச்சுக்கோ. காரை ரிவர்ஸ்க்கு எடுத்து பின்னோக்கி போறது இல்லையா? கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு அங்க இருந்து முன்னோக்கி போறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இதையெல்லாம் கேட்டா உங்க அப்பா ரத்த கண்ணீர் வடிப்பாருடா. அம்மா, நானாதான் சாம்பு மாமா ஆத்துக்கு போனேன். நான் தான் அவர்கிட்ட என்ன சிஷ்யனா ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தினேன். நான் வற்புறுத்தி கேட்டுண்டதாலதான் அவர் என்ன சிஷ்யனா ஏத்துண்டார். அந்த நல்லவரை போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு மிரட்டுறே, இது என்ன தர்மம்? நீ கேட்டா அவர் உடனே மண்டை ஆட்டிண்டு அவாத்துல உன்னை தங்க வைக்கிறதுக்கு சம்மதிக்கணுமா? எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டாம்? அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என் முடிவை நான் யாருக்காகவும் மாத்திக்கிறதா இல்லம்மா. நான் ஒரு இண்டிவிஜுவல் மேஜர். என் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுல யாரும் தலையிடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இது நானே சுயமா நன்னா யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு. யாரும் என் மேல எதையும் திணிக்கல. அதனால தயவு செஞ்சு என் பேரை சொல்லி அடுத்த வாழை இம்சிக்கிறத நிறுத்திடு பிளீஸ். மத்தபடி உன்னோட ஆசீர்வாதம் நேக்கு என்னைக்கு வேணும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? கண்ணா, நான் வரேம்மா. போதனை செய்ய ஒரு நாதியும் இல்லை, கர்மங்கள் எல்லாம் மூச்சினில் இல்லை. நான் மறை எதுவும் தெரியவும் இல்லை, அதை கேட்கவும் செவிகள் இசைக்கவும் இல்லை. பாத்தியலா மாமி, அசோக் எப்படி பேசிட்டு போறான்னு? இண்டிவிஜுவல்ங்கிறான், மேஜருங்கிறான். யார் மாமி இவனுக்கு இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தா? வேற யாரா இருக்கும்?
எல்லாம் சாம்பு சாஸ்திரிகள் குடும்பம் தான். நல்ல வேளை சாம்பு சாஸ்திரிகளை பூஜை பண்ண வர வேண்டாம்னு சொன்னது நல்லதா போச்சு. ஆனா அத பத்தி அசோக் ஒரு வார்த்தை கூட பேசலையே. எப்படி பேசுவான்? அவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நறுக்குன்னு என்ன ஏதாவது கேள்வி கேட்டிருப்பானே. இந்த விஷயத்த நீங்க இன்னும் மாமாட்ட கூட சொல்லல போல இருக்கு. ஆஹா, சொல்லல. சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் தையா தக்கான்னு குதிப்ப வானத்துக்கும் கிழக்கும். நான் நேரம் பார்த்து அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன் மாமி, இவன் இப்படி அடம் பிடிக்கிறானே, என்ன பண்றது? வரட்டும், அவர் வருவார்ல, அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன பண்ணுவாரோ. அசோக், உங்க அம்மாவுண்ட பேசுனியா? என்ன சொன்னா? இது என் தனிப்பட்ட சமாச்சாரம், இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம்னு சொன்னேன். நீங்க பயப்படாதீங்க, அவ போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு வந்திருக்கேன். இனி அவளால எந்த பிரச்சனையும் வராது. என்னன்னா இது ஆஞ்சநேயர் வால் மாதிரி இது நின்றுண்டே போறதே, இதுக்கு முடிவே கிடையாதா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல செல்லம்மா. நடந்ததை வசுமாமி நாதனண்ட சொல்லுவா. அவர் என்ன சொல்ல போறாரோ, எதுக்கு எல்லாரையும் பகவான் இப்படி சோதிக்கிறாரு தெரியல. இது பாருங்க, அந்த மாமி உங்களை பூஜை பண்ண வர வேண்டான்னு சொன்னதை பத்தி நீங்க இவங்கிட்ட மூச்சே விடல. சொன்னா வருத்தப்படுவான். அதையும் வசுமாமிண்ட போய் கேட்பான். நம்மால எதுக்கு மன கஷ்டம்? தெரிய வர்றச்ச பாத்துக்கலாமே. மாமா வரார். அடடே வேம்பு, வா வா. என்ன சாம்பு, எப்படி இருக்க? உட்காரு. அசோக் வந்து எல்லாத்தையும் விவரமா சொன்னான். இந்த யுகத்துல இப்படி ஒரு பிள்ளையானு ரொம்ப ஆச்சரியப்படுத்து சாம்பு. நம்மால இப்படி இருக்க முடியல, இவன் இருக்கேன்னு சொல்றான். சாம்பு, இவனுக்கு இருக்கிற வைராக்கியம், தீவிரம், இதெல்லாம் சின்ன வயசுல நமக்கு எல்லாம் போயிடுத்து. எல்லா துறைகள்லயும் முன்னோடிகள்னு இருப்பாள் இல்லையா, அத போல இந்த விஷயத்துல இவன் முன்னோடியோ என்னவோ. சாம்பு, இந்த விஷயத்துல இவன் ஜெயிப்பானா? எல்லா மகத்தான காரியமும் தொடங்குறச்ச இப்படி கேட்கப்பட்டிருக்கு. ஜெயிச்சா உதாரண புருஷன், ஒருவேளை தோத்து போயிட்டா அப்பவும் உதாரண புருஷன் தான். இது என்ன லாஜிக்கு? ஜெயிச்சாலும் உதாரண புருஷன், தோத்தாலும் உதாரண புருஷன். சார், ஒரு தலைவர் எலெக்ஷனில் நிற்கிறார், தலைவராக இருந்திருக்கார், எலெக்ஷனில் எல்லாம் ஜெயிச்சிருக்கார், எலெக்ஷனில் நிற்கிறார், தோற்று போய்டுறார். ஆனாலும் அவர் தலைவராக தானே, அவர் தலைவர்ன்றீங்க. அதில் என்ன லாஜிக்? தலைவர் தான் தோற்று போட்டாரே, அதோட விட்டுற வேண்டியது தானே. அவர் தலைவர் இல்லை, ஒன்றும் இல்லை, போய் தொண்டர் தான் நின்று. அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறார். அதில் ஜெயிக்கலாம் தோக்கலாம், பட் தோத்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை உண்டு, அந்த மரியாதை போயிடாது. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வருது. யோகம் பற்றிலாம் கிருஷ்ண பரமாத்மா விளக்குறார். சரி, ஒருத்தன் இருக்கான், உண்மையாக முயற்சிக்கிறான் யோக மார்க்கத்தில், அதுக்காக கர்ம மார்க்கத்தை விட்டுறான். கர்ம மார்க்கம்னா இந்த யாகம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு யோக மார்க்கம், ஞான மார்க்கம், அதில் அவன் ஃபெயில் ஆகிறான். அப்போ கர்ம மார்க்கமும் போச்சு, இந்த ஞான மார்க்கமும் போச்சு, ரெண்டும் கெட்டானா அவன் என்ன ஒரு இந்த மேகம் செதற மாதிரி செதறி நாசமாக போடுவான். அவன் இருந்த இடமே தெரியாமல் அந்த மாதிரி ஆயிடுமா அவன் கதி அப்படின்னு அவன் கேட்குறான். கஷ்டித் ந உபயபிரஷ்ட சின்னாபிரமவே நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணப்பதி. அதாவது இந்த உபயபிரஷ்டன், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரெண்டும் அவனுக்கு போய்டுறது. அப்படிப்பட்டவனுக்கு என்ன மேகம் செதற மாதிரி போயிட வேண்டியது தானா அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை, அவனுக்கும் நற்கதி உண்டு. பெரிய விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறான், நல்ல விஷயத்தை, அதில் கொஞ்சம் தவறுனா அவனுக்கு ஒன்றும் ஆகிடாது. அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும், நல்ல லோகத்தை அடைவான், திரும்பி பிறப்பான். அவன் ஞான நிலையை அடைஞ்சிட்டான்னா திரும்பி பிறவியே கிடையாது, பட் இவன் திரும்பி பிறப்பான். பிறந்து நல்ல இடத்துல பிறந்து நல்ல பேரண்ட்ஸுக்கு பிறந்து திரும்பி இந்த மார்க்கத்தை அவன் கண்டினியூ பண்ணுவான். கிருஷ்ணர் சொல்கிறார், பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாணகிருத் கஷ்டித் துர்கத்தின் தாத்த கஷ்டதி. மகனை பார்த்தா அந்த மாதிரி பண்ணுறவனுக்கு இந்த உலகிலையும் சரி மேல் உலகிலையும் சரி அவனுக்கு கெட்டது நடக்காது. ரொம்ப அருமையான விஷயத்தை அவன் முயற்சி பண்ணுறான், அதனால் அவனுக்கு நிச்சயமாக நற்பலன் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பாதையில் போகிறவனுக்கு இப்போ அசோக்குக்கு
அவன் எடுத்துட்டு இருக்கிற காரியம் இன்னைக்கு சொசைட்டியில் ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஓரளவு தான் அட்வான்ஸ் பண்ண முடியும்னா ரைட், அப்போ கூட அவன் உதாரண புருஷன் தான். ஏன்னா வேறு யாரும் அதை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். யாராலையும் முடியாத ஒன்ன துணிஞ்சி அட்டம் பண்ணி காட்டி முன்னுதாரணமா இருந்திருக்கானோ இல்லையோ. சோ அப்பவும் அவன்தான் உதாரண புருஷன். அசோக் இன்னைக்கு ஆத்துக்கு வந்திருந்தான். வந்திருந்தானே? இவ்வளவு சாவகாசமா சொல்ற? என்ன சொன்னா? கவலைப்படாதீங்கோ, அவன் சாம்பு சாசிகள் ஆத்துல தங்கியிருக்கானா. சாம்பு சாஸ்திர இடத்துல தங்கியிருக்கானா? என்ன தலையெழுத்தா? ஏன் இங்க இருந்தா என்ன நோக்காடு? முழுசா கேளுங்களேன். இவன் நேரா இங்க இருந்து ஆத்துக்கு போய் சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்திருக்கா. என்ன சிஷ்யனா ஏத்துக்கோங்கன்னுட்டு. அது மட்டும் இல்லாம அவாத்திலேயே இருந்து குருகுல வாசம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சாம்பு சாஸ்திரியத்துல குருகுல வாசமா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? என்னத்த சொல்றது, அவரும் இவன் சிஷ்யன்னு சொன்ன உடனே பெருமையா தலையாட்டி வச்சிருக்கார். இவன் வாத்துல உட்காந்து சுசுருஷ பண்ணிட்டு இருக்கான் உங்க புத்திரன். இதை சொல்லிட்டு போதான் இங்க வந்தானா? நான் இண்டிவிஜுவல் மேஜர், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறான். அது மட்டும் இல்லாம என்னையும் சாம்பு சாட்சிகளையும் எந்த போர்ஸாலையும் பிரிக்க முடியாது. அப்படியே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஒரு எஃபெக்டும் இருக்காதுன்னு சொல்றான். போலீஸா? போலீஸ பத்தி யார் பேசுனா? நீ அந்த மாதிரி எதுவும் சொன்னியா என்ன? இல்ல அவன் ஏதோ பேசினான். சரி அதை விடுங்கோ. ஆக அவனோட கிராண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டான். ஃபூல் ஆஃப் நஸ். இவன் இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு அவன் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுத்துனா. இந்த சாம்பு சாஸ்திரிகளை பாருங்கோ, சாது மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காருன்னு. புள்ள பண்ண தப்புக்கு சாம்பு சாஸ்திரிகள் என்ன பண்ணுவார்? குதிரை மேல இருக்கிற கோபத்தை ஜானத்து மேல காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா எதுவும் நல்லதுதாம்மா. நாம தான் பக்கத்துல இல்ல, நம்ம சார்பா சாம்பு சாஸ்திரிகள் அவனை காப்பாத்துவார், பக்கத்துல இருந்து பாத்துப்பார். குருகுல வாசம் பண்றேங்கிறான். பண்ணிட்டு போட்டுமா, போட்டும். அட்லீஸ்ட் ஒரு பெரியவர் நல்லவருக்கு சிசுரிஷ் பண்ண புண்ணியமாவது ஒன்று கிடைக்கட்டும். ஏதோ கத்துக்கணுங்கிறான் அவர்கிட்ட இருந்து. ஆண்ட முன்னியத்துல அதிர்ஷ்டம் இருந்தா கத்துண்டு போட்டோம். அட்லீஸ்ட் அவன் எப்படி இருக்கான்னு சொல்றதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்காரு இல்லையோ. அவர் அந்நியம் இல்லையே, நம்மாத்து சாஸ்திரிகள் தானே. வேற யாரா இருந்தாலும் சாம்பு சாட்சிகள் பண்ண காரியத்துக்கு இத்தனை நேரம் வேலையை விட்டு நிறுத்திருப்பான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுமோ இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோம், இதோட விடு வசு. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? சொன்னா தானே தெரியும். இல்லன்னா காலம்பர மயிலாப்பூர் போனேன். போற வழியில நம்ம சம்பந்தியாத்த ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாமேன்னு உள்ள நுழைஞ்சேன். அவாத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? அவ எல்லாம் நன்னாதான் இருக்கா. ஆமா, அவ ஆத்துல நாதனோட புள்ள இல்ல அசோக், அவனை பார்த்தேன். அப்படியா? அவாத்துல யாரையாவது பார்க்க வந்திருப்பான். அவன் குடிமை வச்சுண்டு ஆளே மாறிட்டான். என்ன சொல்ற நீ? அட ஆமாண்ணா, முதல்ல எனக்கு அடையாளம் தெரியல. யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், இந்த முகத்தை எங்கேயோ பாத்துருக்கோமேன்னு. கடைசியில தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்கு நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துல கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தின்னு நம்ம சம்பந்தி சொல்லுவார். அவனை பூநூல் ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தது. அத வச்சுதான் நான் அவனை கண்டுபிடிச்சேன். அப்புறம் அத குறிச்சு விசாரிச்சேன். உள்ள போய் சம்பந்தியமாட்ட பேசி பார்த்தேன். அப்பதான் விஷயத்த மாமி சொன்னா. என்னவா? அசோக் அவ ஆத்துல இருந்து வெளியே வந்து நம்ம சம்பந்தி ஆத்துல போய் தங்கி இருக்கானா. அதுக்கு என்ன அவசியம்? கேட்டா வர்ண ரீதியான பிராமணனா வாழ்ந்து காட்ட போறானா. அதுக்கு சாம்பு சாஸ்திரி கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானா. சம்பந்தி இதை பத்தி ஒண்ணும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த பிள்ளைக்கு அங்க இடம் கொடுத்தது நேக்கு சுத்தமா பிடிக்கல. வயசுக்கு வந்த பொண்ணு ஆத்துல வச்சுண்டு ஏன் இப்படி பண்ற அவ ஆத்துல? சரி விடு, இது அவ இஷ்டம். நீங்க போனை போட்டு அவள்கிட்ட பேசுங்கண்ணா, 4 பேர் தப்பா பேசுவா. சாம்பு சாஸ்திரிகள் எல்லா விஷயம் தெரிஞ்சவர், எல்லாம் யோஜனை பண்ணி தான் ஒரு முடிவு எடுத்திருப்பார். இருந்தாலும் ஊருக்கும் கொஞ்சம் பயப்படணும்னா. இத பாரு, இது அவாத்த விஷயம். இதுல தலையிடுறதுல நமக்கு உரிமை இல்ல. அவ நம்ம சம்பந்தி தானே, அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது நமக்கும் தானேண்ணா. இதுக்கு பேர் தான் மெட்லிங் இன் சம்படிஸ் அஃபேர்ஸ்.
நம்ம பேர் உனக்கு கட்டுறாது. நீ ஓவரா அலட்டிக்காத. நான் மாமி கிட்ட பேசதான் போறேன். உன் மரியாதை கெடுத்துக்கணும்னா தாராளமா பேசு. அவ மரியாதையை காப்பாத்த ட்ரை பண்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. யார் மரியாதையும் யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன் சார் முடியாது? நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் செருக்குறாங்கன்னா நம்ம போய் தூக்கி விட முடியாதா?